सुबह के समय में प्रभु की महान कृपा हमारे இந்த காலைவேளையிலும் தேவனுடைய கிருபை நம் மேல் இருக்கிறது. परमेश्वर को समझने का आपकी नजर इन दिनों में बदल रहा है. இந்த நாட்களிலே தேவனை புரிவதற்குரியதான கண்ணோட்டம் அது மாறிக்கொண்டிருக்கிறது. आपका मन की आंखें दिन प्रतिदिन वो ज्योतिर्मय होते हुए जा रहा है. உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த மனக்கண்கள் ஒவ்வொரு நாளும் அது வெளிச்சத்துக்கு நேராக அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. आपका विश्वास अगले लेवल पे आगे बढ़ रहा है. உங்களுடைய விசுவாசம் அடுத்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. आप अपने बारे में जानना शुरू कर रहे हैं. உங்களை குறிச்சு நீங்க அறிய ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. आप जितना अपने बारे में जानोगे उतना गहरी में परमेश्वर के बारे में भी जानोगे. எத்தனை அதிகமாக நீங்கள் உங்களை குறித்து அறிய ஆரம்பிக்கிறீர்களோ அத்தனை அதிகமாக நீங்கள் ஆண்டவரை குறித்து அறிய ஆரம்பிப்பீர்கள். आप दिन प्रतिदिन आगे बढ़ते जाएं. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். Your spiritual life, the success of your spiritual life, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, आपका आत्मा कितना ज्यादा परमेश्वर को जानता है. உங்களுடைய ஆத்துமா எத்தனை அதிகமாக தேவனை அறிகிறதோ उतना ही ज्यादा आपका मन खुलते जाएगा. அத்தனை அதிகமாக உங்களுடைய மனக்கண் அது பிரகாசம் அடைந்து திறந்து கொண்டே இருக்கும். So इन दिनों में वो आपके अंदर हो रहा है. இந்த நாட்களிலே உங்களுக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. आज के दिन में भी कल मैंने जो बात बताया आपको, நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான காரியம், क्यों इस दुनिया में कमी दिखाई दे रहा है. இந்த பூமியிலே ஏன் குறைவு தெரிகிறது? परमेश्वर गॉड इज अ परफेक्ट गॉड. தேவன் ஒரு ஒழுங்கின் தேவனா இருக்கிறார். फिर क्यों इधर कमी दिखाई दे रहा है. ஏன் இங்க பூமியில குறைவுகள் ஏற்படுகிறது? मनुष्य क्यों मर रहे हैं. ஏன் மனிதர்கள் மரிக்கிறார்கள்? क्यों बहुत सारे बच्चे पैदा होते समय कमी के साथ पैदा होते हैं. ஏன் குழந்தைங்க பிறக்கும் பொழுதே ஊனத்தோடு பிறக்கிறார்கள்? और बहुत सारे बच्चों की लाइफ में क्यों प्रॉब्लम्स चल रहा है. ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது? ये सबका पीछे बीज छुपा हुआ है. இது எல்லாத்துக்கும் பின்னாடி விதை இருக்கிறது. So आदम परमेश्वर के द्वारा आया. ஆதாம் தேவன் மூலமாக அவன் வந்தான், உருவாகினான். बट हम सब आदम के बीज से आए. நம்ம எல்லாரும் முதலாம் ஆதாமின்குள்ளாக இருந்ததான விதையின் மூலமாக நாம் உருவானோம். सो बीज जो है वही पेड़ वही बन रहा है. எது விதையா இருக்கோ அதுதான் மரமா வரும். तो इसी कारण से हमारे लाइफ में प्रॉब्लम्स को हम देख रहे हैं. அதன் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே अनेक பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். मृत्यु यहाँ पे राज्य कर रहा है. மரணம் இந்த பூமியிலே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. सो कल के दिन मेरे पास एक और सवाल आया. நேற்றைய தினத்துல இன்னொரு கேள்வி என்னை நோக்கி வந்தது. यीशु मसीह एक अंधा को चंगा किया है. இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை அவர் சுகப்படுத்தினார். बाइबल कहता है, வேதம் சொல்லுகிறது, जब उसको परमेश्वर ने ठीक किया है, அவனை சுகப்படுத்தின பொழுது उसकी चेले पूछ रहे हैं, அவங்க இயேசுடைய சீஷர்கள் இயேசு கிட்ட கேக்குறாங்க, ये किसका पाप है. இது யாருடைய பாவம்? ये इसका पाप है இது இவன் செய்த பாவமா, या इसका माँ बाप का पाप है. இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? ये क्यों ऐसा पैदा हुआ. இது இவன் ஏன் இப்படி பிறந்திருக்கான்? ये क्यों ऐसा पैदा हुआ. இவன் ஏன் இப்படி பிறந்திருக்கான்? ये किसका पाप है. இது யாருடைய பாவம்? तब यीशु ने कहा, அப்ப இயேசு சொன்னாரு, ये इसका पाप भी नहीं है, இது இவனுடைய பாவம் அல்ல, ये इसका माँ बाप का पाप भी नहीं இவனுடைய है. பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, ये परमेश्वर की महिमा प्रकट होने के लिए ये ऐसा हुआ है. தேவனுடைய மகிமை இவன் மூலமாக வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான். सो ये क्या है पास्टर. இது என்ன பாஸ்டர்னு கேட்டாங்க என்கிட்ட. मैं भी इसको डील करने के लिए सोच ही रहा था. இத इस बात को
இந்த காரியத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். नहीं नहीं இத சொல்லி கொடுக்க நான் நேத்தே நினைச்சேன், எனக்கு டைம் இல்ல. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். सो ये बातों को आपको सिखाने के लिए मैं सोचा था कल ही. तो ये क्या है, इसका पीछे क्या है ये बात? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதோட பேக்ரவுண்ட் என்ன? एक चीज आप ध्यान रखना, இது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். इजरायली लोगों के अंदर एक बहुत ही गहरी एक थॉट है. वो क्या है? இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருக்கிறது. அது என்ன? एक बिलीफ सिस्टम है, ஒரு விசுவாசம் இருக்கிறது. அது என்ன? इस दुनिया में ऐसे जिनका भी है ना बच्चे ऐसा पैदा होते हैं या जिनके भी जीवन में ऐसे कुछ होता है तो वो पापी है. யாருக்கெல்லாம் அப்படி ஊனத்தோடு பிறக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அவர்கள் எல்லாம் பாவிகள் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. क्यों? காரணம் என்ன? पुराना नियम में हम देख रहे हैं है ना, ये जो तुम ऐसा चलेगा तो मैं तुमको आशीष करेगा, नहीं है तो मैं तुमको श्राप दूंगा करके जो कर्स एंड ब्लेसिंग के उस लिस्ट आप है ना इन द बुक ऑफ ड्यूट्रानमी में अगर आप पढ़ के देखेंगे वहां पे आपको मिलेगा. நீங்க வந்து பழைய ஏற்பாட்டிலே உபாகம் எழுதுகிற புத்தகத்திலே நீங்க படிப்பீர்கள் என்றால், நீ இத செஞ்சினா உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இத நீ செய்யலனா இந்த சாபங்கள்லாம் வரும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, நம்ம பார்க்கலாம். सो उनके लिए यही है कि अगर ऐसा कोई पैदा हो रहे हैं, அவங்கள பொறுத்தவரையும் ஒரு மனிதன் இப்படி பிறப்பான் என்றால், सो इसका पीछे एक ही कारण हो सकता है, இவனுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். वो पाप है. அது பாவம். या तो इसका पाप हो सकता है, இவனோட பாவமா இருக்கலாம், या तो इसका माँ बाप ने ऐसे कुछ कांड किया है, இல்லனா இவங்க அம்மா அப்பா செய்த ஏதோ ஒரு பாவமாக இருக்கலாம். इसी वजह से ये ऐसा पैदा हुआ. அதனாலதான் இந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கான். पाप ही इसका पीछे है. இந்த ஊனத்திற்கு பின்னாக, இந்த குறைவுக்கு பின்னாக ஒரு பாவம் தான் இருக்கிறது. सो इन सबको इन्होंने ऐसा एक टप्पा लगा लेते हैं, ये लोग पापी लोग हैं. அவங்க வந்து ஒரு முத்திரையை கொடுத்துறாங்க, இவங்க எல்லாம் பாவிகள். हम देखते हैं बाइबल में यीशु मसीह को ले जाके ये लोग है ना, यीशु मसीह के बारे में जब बोल रहे हैं, ये बंदा पापियों के साथ खाना खा रहा है. இவங்க இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க, இவர்கள் பாவிகள் மத்தியில இவர் சாப்பிடுறாரு, பாவிகளோடு இருக்கிறாரு என்று சொல்றாங்க. कैसे एक बंदे को पापी है करके कैसे ये लोग ये कर देते हैं? ஏன் வந்து ஒரு மனுஷனை எப்படி வந்து பாவிகள் என்று எப்படி முத்திரை கொடுக்கறாங்க? Even according to the Israelites, அவங்க வந்து நீங்க இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை நீங்க வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், वो गरीब लोगों को भी उन्होंने पापी की लिस्ट में ही रखा. அவங்க ஒரு மனிதன் தரித்திரமா ஏழையா இருந்தானாவே அவங்களையும் பாவிகள் தான் அந்த லிஸ்ட்ல தான் வைக்கிறாங்க. आप पढ़ के देखना, நீங்க படிச்சு பாருங்க. गरीबों को भी उन्होंने वही लिस्ट में, बीमारियों को भी उन्होंने वही लिस्ट में रखेंगे और गरीबों को भी वही लिस्ट में रखेंगे. வியாதி உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள், ஏழைகள், தரித்திரர்கள் எல்லாத்தையும் இந்த பாவிகள் என்கிற லிஸ்ட்ல இஸ்ரவேலர்கள் வைத்திருந்தார்கள். इसी वजह से இதன் காரணமாக उनको क्या कर देते हैं, ऐसे लोगों को वो लोग क्या कर देते हैं है ना, वो उनको अवॉइड करते हैं, उनको बाहर कर देते हैं. இப்படிப்பட்டவர்களை இதன் காரணமாக அவர்கள் ஒதுக்கி வைத்து புறக்கணித்து வைத்திருப்பார்கள். इसीलिए आप देख सकते हैं एक अंधा को जब यीशु मसीह ने चंगा किया है, ஒரு நீங்க வேதத்துல பார்க்கலாம், ஒரு குருடனை தேவன் சுகப்படுத்தினார், இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினாரு. जब उसको पकड़ के ले गए, तुमको कैसे चंगा हुआ, तुम कैसे ठीक हुआ, அவனை புடிச்சு கொண்டு போய் உனக்கு எப்படி சுகமாச்சு, உனக்கு யார் சுகம் கொடுத்தா? तब उसने बता रहा है, एक बंदा आया, वो मिट्टी को है ना ये करके मेरे आंखों में डाला, मैं ठीक हो गया. அவன் சொல்றான், அவங்கள பார்த்து ஒருத்தர் வந்தாரு, மண்ணுல ஒன்னு குலைச்சாரு, என் கண்ணுல வச்சாரு, நான் சுகமாயிட்டேன். मैं जाके सिलोआम कुंड में जाके मैंने उसको धोया, मैं ठीक हो गया. சீலோவாம் குளத்திலே நான் போய் கழுவுனேன், நான் சுகமாயிட்டேன், கண் பார்த்துட்டேன். अब मेरे दिखाई दे रहा है, நான் இப்ப பாக்குறேன். सो वो बंदा जब उसको बोलते समय भी நீ அந்த மனிதன் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது கூட
वहां पे आप पढ़ के देखना उस चैप्टर को भी, அந்த சாப்டரை நீங்க படிச்சு பாருங்க. उनको भी वो लोग बोलेंगे அவனை பார்த்து சொல்றாங்க, तुम तो पापी है, நீ பாவி அல்லவா, तुम तो पापी है, நீ பாவி அல்லவா, तुम क्या हमें बोलने आ गया, நீ எங்களை சொல்ல வந்துட்ட, तुम खुद पाप से पैदा हुआ है, நீ பாவத்தினால் பிறந்தாய், तुम पापी है करके நீ பாவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். आप जाके उस चीज को पढ़ के நீங்க அந்த இன்சிடென்ட்டை நீங்க போய் படிங்க. So according to the Israelites, இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையில், so they consider every sickness as a sin. எல்லா வியாதி உள்ளவர்களையும் அவர்கள் பாவிகள் என்று அழைக்கிறார்கள். So poor people भी उनके लिए पापी है. அவங்க ஏழையா தரித்திரரா இருக்கிறவங்களோ அவங்கள பொறுத்தவரை பாவிகள். और बीमार लोगों को भी उन्होंने वही नजर से देख रहे हैं. வியாதி உள்ளவர்களும் பாவிகள். इसलिए यीशु मसीह के चेले भी यीशु से ये सवाल पूछ रहे हैं. அதனாலதான் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேக்குறாங்க, ये किसका पाप है, இது யார் செய்த பாவம், ये ऐसा क्यों पैदा हुआ, ஏன் இப்படி பிறந்திருக்கான்? तब यीशु ने उनको उत्तर दिया, அப்ப இயேசு அவர்களுக்கு சொன்னாரு, ये पाप के कारण नहीं है, இது பாவத்தின் மூலமாக அல்ல, ये सिर्फ यीशु मसीह वहां पे उनको इतनी ही बताने जा रहा है, God's glory, परमेश्वर की महिमा इसके जीवन में प्रकट होना है. இயேசு கிறிஸ்து இதைதான் அங்கே சொல்ல வருகிறார். தேவனுடைய மகிமை இவன் மூலமாக அது வெளிப்படும். तो जहां कहीं भी कमी दिखाई दे रहा है, எங்கெல்லாம் குறைவுகள் தெரிகிறதோ वहां पे परमेश्वर की महिमा प्रकट होने का मौका है. அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. So that's what Jesus is trying to say from that. அததான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்ல வருகிறார். जहां भी कमी है, எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ वहां पे परमेश्वर की महिमा प्रकट होने का मौका है. அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கிறது. प्रिय भाई मेरे बहन, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, आपके और मेरे लाइफ में भी मैं आपको कह रहा हूं, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலயும் நான் உங்களுக்கு சொல்றேன், जिस एरिया में आपके जीवन में आप कमी को देख रहे हैं, எங்கெல்லாம் நீங்க குறைவுகள் பார்க்கிறீர்களோ, जिस एरिया में हेल्थ में देख रहे हैं, நீங்க எந்த வியாதி உங்களுடைய சரீரத்துல குறைவுகளை பார்க்கிறீர்களோ, आपकी फैमिली में देख रहे हैं, உங்க குடும்பத்துல பாத்தீங்களாலும், या आपके बिजनेस में देख रहे हैं, உங்க தொழிலில் நீங்கள் பார்த்தீர்களானாலும், फाइनेंस में देख रहे हैं, உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும், मेंटल हेल्थ में देख रहे हैं, உங்கள் மனநிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும், आपके बच्चों की लाइफ में देख உங்கள் रहे हैं, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், इन एवरी एरिया, எல்லா சூழ்நிலைகளிலும், आपके जीवन में जहां भी आप कमी देख रहे हैं ना, உங்களுடைய சூழ்நிலைகளே எந்தெந்த பகுதிகள் எல்லாம் குறைவுகளை பார்க்கிறீர்களோ, उस एरिया में அந்த பகுதிகளிலே आप परमेश्वर को एक्सपीरियंस करने के लिए आप परमेश्वर की बहुत ज्यादा एक्सपीरियंस करने के लिए उस एरिया में वहां पे अपॉर्चुनिटी खुला हुआ है. அந்த பகுதிகளிலே தேவனை நீங்கள் அனுபவிப்பதற்காக, தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் பெறுகிறது. कमी को देखने नजर को चेंज करो. உங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை பார்க்கிற கண்ணோட்டத்தை மாற்றுங்கள். ओ मेरा कमी है, ये मेरा कमी है, ये मेरा कमी है. कमी को ऐसे देखते रहोगे तो कमी आपको निगल जाएगा. நீங்க குறைவை பார்த்து ஐயோ இது எனக்கு குறையா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குறைவே உங்களை முழுங்கிரும். इसी जगह में अगर आप उसको ऐसा देखेंगे, அதே அந்த குறைவை நீங்க இப்படி பாப்பீங்கன்னா परमेश्वर की महिमा प्रकट होने का एक मौका है मेरे जीवन में. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், उस एरिया में आप परमेश्वर को एक्सपीरियंस करोगे. You will see God in that area. நீங்க அந்த பகுதியில தேவனை உண்மையாகவே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள்.
आप अगर फाइनेंस में बहुत ड्राई चल रहे हैं, फाइनेंस आपकी जीवन में बहुत बड़ा चैलेंज है, உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்க ஒரு பெரிய சவால்களை நிறைந்து நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, पास्टर मैं फाइनेंस में ही मेरे लाइफ में बड़े प्रॉब्लम में எனக்கு பொருளாதாரத்துல தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், I'm struggling a lot. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், उस एरिया में அந்த பகுதியிலே परमेश्वर अपनी महिमा को प्रकट करने का मौका है. தேவன் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு அதற்குள் இருக்கிறது. क्योंकि आपका कमी ही परमेश्वर का जगह है. உங்களுடைய குறைவுகள்ல தான் தேவனுடைய இடம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அங்கதான் இறங்கி வருவார். परमेश्वर उसी जगह में उतर आता है. அந்த குறைவுகள் நிறைந்த இடத்துல தான் தேவன் இறங்கி வருகிறார். And God wants to reveal his presence. அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். In your that area. உங்க குறைவுகளிலே அவருடைய பிரசன்னத்தை மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். जिस जगह में आपके जीवन में darkness छाया हुआ है, எங்கெல்லாம் எந்த பகுதிகளெல்லாம் இருள் சூழ்ந்து இருக்கிறதோ उसी जगह में रोशनी की जरूरत है. அங்கதான் வெளிச்சத்திற்கு தேவை இருக்கிறது. ऑलरेडी जहाँ लाइट बहुत है, ஏற்கனவே அங்க வெளிச்சம் இருக்கிறது என்றால் वहाँ पे एक और लाइट की क्या जरूरत है? அங்க இன்னொரு லைட்டுக்கு தேவைப்படாது. जेर एक कमरा में बिल्कुल लाइट नहीं है, ஒரு அறையில ரொம்ப இருட்டா தான் இருக்கு, वहाँ पे ही छोटी सी लाइट, छोटी सी है ना, दिया को भी उस जगह में बहुत पावर दिखाई देगा. அங்க நீங்க ஒரு சின்ன மெழுகுவர்த்தி கூட ஒரு பெரிய வெளிச்சத்தை இது காட்டும். अगर जिस जगह में 1000 वाट्स की लाइट ऑलरेडी जल रहा है, वहां पे आप एक कैंडल ले जाओ, कोई फर्क नहीं पड़ता है. நீங்க ஒரு 1000 வாட்ஸ் பல்பு இருக்கிறதான ஒரு அறையில ஒரு கேண்டலை போட்டீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை, वहां दिखाई भी नहीं அங்க देगा. தெரியவே தெரியாது. वही सेम इतनी सी दिया, छोटी सी दिया को है ना, आप पूरी अंधकार छाया हुआ जगह के अंदर ले जाओ. நீங்க பயங்கரமான இருட்டுக்குள்ள ஒரு சின்ன மெழுகுபர்த்தி, ஒரு சின்ன விளக்க நீங்க கொண்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும். कल के दिन मैं और मेरे वाइफ दोनों वॉकिंग जाके आ रहे थे. நம்ம நாங்க ரெண்டு பேரும் நேத்தி நைட் வாக்கிங் போயிட்டு வந்தோம். एक पर्टिकुलर एरिया में लाइट नहीं रहता है. அங்க ஒரு இடத்துல பயங்கர இருட்டா இருக்கும். वहां पे आते समय वो जो एक कीड़ा होता है ना, मिनमिनी पूछी हमारे उधर बोलते हैं ना, लाइट वाली कीड़ा, वो एक जगह में बैठा हुआ था. அங்க நாங்க வந்துட்டு இருக்கிறப்ப அந்த இருட்டான இடத்துல ஒரு மின்மினி பூச்சி ஒரு செடியில உட்கார்ந்துச்சு. वो एरिया ही ऐसा दिखाई दे रहा, पूरे अंधकार है, बट उतनी छोटी सी एक वो कीड़ा जहाँ बैठा हुआ है, वहां पे वो एरिया खाली दिखाई दे रहा है. அந்த இடத்துல அவ்வளோ இருட்டு, அந்த ஒரு லைட் ரொம்ப வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. उस छोटी सी है ना अंधकार के बीच में लाइट दिखाई दी. அந்த இவ்ளோ இருட்டுல அந்த பூச்சி அது ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டினது. मैं आपको बता रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். सेम वे அதே போல आपकी लाइफ में जिस एरिया में डार्कनेस है, எந்த பகுதிகளிலே அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறதோ, वो आपके हेल्थ में हो सकता है, அது உங்க சரீர சுக பலவீனமா இருக்கலாம், it may be in your finance, உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம். wherever you see that in this area I am weak, நான் எந்தெந்த பகுதிகள்லாம் இந்த பகுதியில நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், குறைவா இருக்கேன், and God प्रभु कहता है वहां बैठ के, मेरे को उसी जगह में मेरा अपॉर्चुनिटी है, मैं अपने आप को तुमको दिखाने की जगह यही है. இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இந்த இடத்துல தான் நான் என்னுடைய மகிமை காட்டுவதற்குரியதான, நான் வரக்கூடியதான இடமாக இது இருக்கிறது என்று சொல்கிறார். मैं अपने आप को इसी एरिया में तुमको दिखा सकता हूँ. நான் என்ன காட்டக்கூடிய, நான் இந்த இடத்துல என்ன காட்டுவேன் உனக்கு, तुम मेरे को देखोगे, நீ அந்த இடத்துல என்ன பாப்ப. इसी को उस जगह में यीशु बता रहा है. அதுதான் அங்க இயேசு சொல்லுகிறார். मेरा परमेश्वर की महिमा प्रकट होने के लिए ये ऐसा है. தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக இவன் இப்படி இருக்கிறான் என்று அங்கே அதை தான் சொல்ல வருகிறார். महिमा प्रकट होने का अपॉर्चुनिटी है. மகிமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு. So पाप
रीजन है ना, पाप को ही ये लोग रीजन समझ रहे थे. அங்க வந்து பாவம் தான் இதோட காரணம்னு அவங்க புரிஞ்சிருந்தாங்க. माँ बाप का पाप, और पाप एक रीजन है, बट जीसस उसको बोलना नहीं चाहता है. பாவம் ஒரு காரணமாக இருந்தாலும் இயேசு அதை சொல்ல அவர் விரும்பவில்லை. क्यों? காரணம் என்ன? क्योंकि ये लोग पापी बोल के उनको सोसाइटी से अलग कर देते हैं. ஏனென்றால் அங்க வந்து பாவிகள் என்று சொல்லி அந்த சமுதாயத்திலே அவர்களை ஒதுக்கி புறக்கணித்து வைத்திருந்தார்கள். That's the reason. அதுதான் காரணங்க. जीसस उस जगह में इस मैटर को ऐसे डील किया है. அங்க வந்து இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைய அப்படி டீல் பண்ணார். ये पूरे मानव जाति के अंदर कमी आने का कारण एडम का सीड से ही कमी इस दुनिया के अंदर प्रवेश किया है. இந்த முழு மனுக்குலத்திலும் குறைவு, ஊனம் இதெல்லாம் வருவதற்கு காரணம் முழுக்க முழுக்க முதலாம் ஆதாமிற்குள் இருந்ததான அந்த விதை மாத்திரமே. मृत्यु राज्य किया, उस एक ही के द्वारा मृत्यु राज्य कर रहा है. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. So इस चीज को आप ध्यान रखें, इस वचन को आप समझ लें. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை அறியுங்கள். God bless you. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறிய போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.